சத்தியத்தை அறிவித்தல் ஊழியக்காரர்களாய் அடுத்தவர்களையும் உருவாக்குதல். இதெல்லாம் என்னது? சொல்லுங்க. கர்த்தருக்கு எதிர்ப்போது சொல்லுங்க. கர்த்தருக்கு எதிர்ப்போதுனா துதியோ ஆராதனையோ தொழுகையோ ஆக்கியப்படுது. வேத வசனங்களை வாசித்து தியானம் பண்ணி வசனத்தை வாயால் அறிக்கப்படும் போது தேவன் எப்படி இருக்காரு? வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தையை சொல்லும்போது அது யாருக்கு ஏற்படுது? பார்த்துட்டே வேணும். தேவன் எப்படி இருக்காரு? இப்போ வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணுமா? வந்து ஒரு 10 வருஷம் கூட வரணும். நீ என்ன பைபிள் படிச்ச? எனக்கு தேவை 91 சங்கீதத்தை பார்க்காம சொல்லுங்க. அரமண ஜெபம் சொல்றேன், தப்பு இல்லாம சொல்றேன். 23 சங்கீதம் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். அன்றைய கல்யாணம் ஏதாவது நடக்கிறப்ப நம்ம பைபிள் கால் சொல்றீங்களா, அங்க நின்று ஒரு பாட்டு பாடணும், அங்க ஒரு வசனம் சொல்லுங்க, கொஞ்சம் பேர் வசனம் சொல்லுங்கன்னா 121 சங்கீதம் இந்த கல்யாணத்தை சொல்லுவாங்க. அந்த சங்கீதத்தை பார்க்காம சொல்றோம். அங்க போய் எனக்கு பைபிள் கூட நோட்டு கூட பாப்பா கூட சொல்லக்கூடாது. இருதயத்தில் வைத்து வைத்தது தான் பைபிள் காலேஜ். பைபிள் காலேஜ்னா என்னது? சொல்லுங்க. தேவன் எப்படினாரு? நீ பேசுற வார்த்தை யாருக்கே போயிடுது? நான் இப்ப சண்டை செய்யற வசனம் சொல்லிட்டு இருக்கா, இந்த வசனம் யாருக்கே போயிடுது? நான் உனக்கு ஊழியம் செய்யறேன், நான் கர்த்தருக்கே ஊழியம் செய்யறேன். அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இது தெரியணும் உங்களுக்கு. இவங்களுக்கு என்ன செய்யணும்? அப்ப நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஒரு பிரசனத்துல அமர்ந்திருந்தா உங்க ஊழியத்தை கர்த்தர் கட்டி கொடுப்பார். ஊழியத்தை யார் கட்டி கொடுப்பா? யாராவது உங்களுக்கு எதிர்ப்பு வந்தா ஓடுவீங்களா? உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் நீங்க பயப்படுவீங்களா? இன்னொரு விஷயம் தெரியுமா? கர்த்தருக்கு பயன்படுத்துறத நீ பேசாம இருந்தா போதும், தேவன் பயன்படுத்த தொடங்குவார். நீ குறிப்புகளோட வாழக்கூடாது. நீ எப்படி வாழக்கூடாது? உஷாமா அந்த பாபை வந்தாங்க ஊழியத்துக்கு. அவன் பயங்கர க்ரௌடு. உஷாமா அப்படி ஒரு உள்ள போட்டு நசுக்கு பொழுது சாப்பிட்டார். அதனால அது பொழுது அவளுக்கு கேள்விப்பட்ட உஷாமா ஐயோ உண்டுல ஏதோ எலும்புதான் உடச்சிருப்பாங்க பார்த்தோம். ஆனா அவ்வளவு க்ரௌடு, அந்த க்ரௌட்லயே போய் ஊழியத்தை பிடிச்சிட்டு அவங்க நினைச்சு கூட பார்க்கல. பாம்பேல இருந்து மராட்டி ஊழியத்தை அவங்க செய்வாங்க நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அவங்க எப்படி தாங்க முடிச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. உனக்கிட்ட எதெல்லாம் எனக்கு பாஸ்கர் பாட தெரியாது, வசனம் தெரியாது, எனக்கு பைபிள் தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பரவாயில்ல. ஆனா கிறிஸ்துவுடைய வார்த்தை உனக்குள்ள இருந்தா அந்த வார்த்தை ஊழியத்தை உண்டாக்கிடும். என்ன பண்ணுன்னா என்ன பண்ணுன்னா ஊழியத்தை எனக்கு மரம் தெரியுமா? அப்போ அச்சாயா இந்தியா இருக்கு. அப்பா போன் பண்ணாரு பாருங்க. போன் பண்ணிட்டு அவர் மராட்டிய வசனம் இருக்கிறார். உனக்கு என்ன தெரியுதுன்னு முக்கியம் இல்ல, உனக்குள்ள வசனம் இருக்கிறாங்கதான் முக்கியம். உனக்குள்ள என்ன இருக்கிறது முக்கியம்? வசனம் இருந்துச்சுன்னா விசனங்கள் மாறிடும். நீங்க சம்பந்தம் பிரசனத்துல உட்காரு. அதுக்கு உங்களுக்கு எல்லாருமே என்ன பிரச்சனை? டைம் இல்லை, டைம் இல்லை, டைம் இல்லை. ஏன் டைம் இல்லை? காலத்துக்கு எந்திரிச்சு பண்ணேன், பசி முடிச்சு தெரியும். அப்படி அடுப்புல 2-3 நாட்கள் ஒரு அடுப்புல பாலை வைக்கி, இன்னொரு அடுப்புல சோறு இருக்கணும். எல்லாம் சோத்து பாருங்க, சோறு சோத்தை போட்டு பக்கத்தால காட்டு எடுத்துமா. நம்ம வயலுக்கால சொல்றது யாருமே கட்டத்தை அமைதியா இருக்கிறதே இல்லை. அது இன்னாடி என்ன கேள்விதான் தூக்கம் வரல, சாம அமைதியா உட்கார்ந்து நேரம் அமைதியா ஆண்டவர்கிட்ட எனக்கு வெளிப்பாடுகளை கொடுங்க. சொல்லுங்க, ரெவலேஷன் கொடுங்க. வெளிப்பாடு என்ன தெரியுமா? உங்களுக்கு இதுல இருந்து புரியாத சில விஷயங்களை தேவ ஆவியானவர் உங்க உள்ளத்துல தோன்றபடி பெரிய புரிய வைப்பாரு. மனுஷர்களை பத்தி புரிய வைப்பாரு, உலகத்தை பத்தி புரிய வைப்பாரு, அவருடைய வருகையை பத்தி புரிய வைப்பாரு. உங்க வாழ்க்கையை ஸ்டடி பண்ணி சில ரெவலேஷன்ஸ் கற்றுக் கொடுப்பாரு. உங்க மனம் கலர்ச்சி தொடங்கி உங்களுக்கு ஒரு எண்ணெய் கட்டுவது. நீ பவுடர் அடிக்க வேண்டாம். ஏன்னா உன் முகத்துக்குள்ள அந்த சொல்ல மகிமையின் கிறிஸ்து உங்களுக்குள் மறைந்திருப்பதே அந்த ரகசியம். ஒரு எண்ணெய் பற்றி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல அத ஒளி அப்படி சொல்லுவாங்க, நம்ம தெலுங்குல சொல்லுவாங்க. அந்த கண்கள் வந்து அப்படியே
பண்ணா அப்ப முகத்திலேயே ஒரு பிரைட்னஸ் இருக்கும். முகத்துல என்ன இருக்கும்? ஒரு அறிவு கடல் இருக்கும். இந்த முகத்துல ஒரு ஐஸ்வர்யம் வந்துடும். அது எப்போ வரும்னா நீ எழுதுனா கர்த்தருக்குள். பவுல் சொல்வாரு, நீங்கெல்லாம் கர்த்தருக்குள் வளர்றதுக்கு நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். உங்களுக்குள்ள வந்துட்ட கிறிஸ்து அவரே வளர்ந்து பெருகி பெரிய அளவு வளர்றதுக்குள்ள இது நம்ம அமைதியா இருந்தா வருவீங்க. நீங்க சைலண்டா கட்டுட்டு உட்காரணும். சொல்லுங்க, ஜெபம் பண்ணாங்க, எதுவும் பண்ணாங்க, பேசாம அமைதியா அழகாக உட்கார்ந்து உனக்குள்ள வெளிச்சம் வரும். அப்படி கர்த்தருக்குள். ஆனா உன்னால ஒரு நாள் கூட முன்னால உன் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மனதை அடக்கினா முத்தம் பண்ணும். எதை அடக்கணும் செல்லும்? உன் சிந்தனை எவ்வளவு தூரம் அமைதியா இருந்தோ அவ்வளவு தூரம் கர்த்தர் நம்மளோட நீதி செய்யப்படுகிறது. அதுக்கு நம்ம மூடி ஆசீர்வதிக்கப்படுது. அல்லேலூயா. அதுக்கு என்னன்னா கர்த்தருக்காக சொல்லு கர்த்தருக்காக. இது என்னன்னா மற்றவர்களுக்கு நம்ம பண்ண முடியும். இப்ப சிஸ்டர் பாட்டு பாடுறது கர்த்தருக்காக கர்த்தருக்கு. அந்த பாட்டு யாருக்கு போகுது நினைக்கிறியா? இவன் கேட்கல அது நீதி பாடப்படுற யாரும் கமெண்ட் அடிக்கிறது நீங்க பாட்டு பாடு இந்த மக்களுக்காக பாடுங்க அது யாருக்கு போயிடுது? அவர் எனக்கு நன்மை செய்தபடியாக நான் அவரை பாடுவேன். அவர் எனக்கு நன்மை செய்தாலும் நான் அவரை பாடுறேன். நீ பாடிக்கோ. நான் மைக்ல பாடு, சத்தம் பாடு, கூட்டில் போய் பாடு, 24 நேரம் பாடு. உனக்கு துதி வராது, ஒரு துதியில கட்ட தெரிய செய்ய மாட்டாரு. நீ ஊழியர் செஞ்சாலும் ஒன்றும் உட்படாது. நானும் ஊழியர் செய்யலாம்னு சொல்லிக்கலாம். இது இப்படி அவங்க இருக்கீங்கன்னா அதனால உனக்குள்ள கட்ட இந்த தெரிய செய்ய மாட்டாரு. சொல்லுங்க, உங்க துதியில கட்ட இறங்கணும். நான் துதி செஞ்சா தேவன் உயிர் வாழ முடியும். ஏன்னா இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாழ்ந்த தேவரே பரிசுத்தன். சாமி நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணாடினா பேசினாரு செட்டு அப்பா வேண்டாம். நான் என்னன்னாலும் சரி ஒரு துதி பண்ணுவேன், ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவேன், ஒரு ஆராதனை பண்ணுவேன், ஒரு தொழுகை பண்ணுவேன். நான் கண்டிப்பா என் தேவனை ஜீவனோட உயிரோட வச்சுக்கிறேன். இதோட போய் சாப்பிட்டு போறப்ப என்ன பண்ணுறேன்னா வசனம் படிக்கிறது ஒரு டைம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கணும். குளிச்சுட்டு வந்து யாரும் இது பண்ணாங்க எல்லாம் போயிடுவாங்க. இதை வேலைக்கு போகிறது கஷ்டம். கண்டிப்பாக என்ன செய்யணும்? வேத வாசிப்பு சொல்லு, தியானம், இருதயத்தில் வைத்து வைத்தல், நடைமுறைப்படுத்துதல், அன்றாட வாழ்வில் அபியாசித்தல். ஒரு வசனம் இருக்கு, கெட்டு போக இருந்தவருடைய ஆசீர்வாதத்தை மேலும் இப்படி ஒரு வசனம் இருக்கு. இந்த வசனத்தை படிக்கிறேன். எவ்வளோ பணம், எவ்வளோ பணங்கள், தங்கம், நகைலாம் போலீஸ்ல அங்கே மாட்டி வீணா போடியாது. எங்கெல்லாம் பணம் வீணா போதோ அதெல்லாம் மேல பள்ளிக்குன்னு கற்று சொல்றாரு. இந்த வசனத்தை வாயால நீங்க செய்யணும். சொல்லுங்க. அடுத்த பாஸ் வந்துட்டு கண்ணை மூடிட்டு வசனம் சொல்லுவாங்க. என்னை கேட்டீங்க, நான் கண்ணை மூடிட்டு பறந்து காலத்துல பிடிச்சிக்கல இருப்பல பேசலை நீங்கள் தேவன் ஆதரவா இருப்பார். நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏற்றுவேன், நான் உன்னை சுமப்பேன், தப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு உங்களை பிரசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இந்த மாதிரி வசனங்களை பார்க்காம இந்த வசனத்தை உங்க என்ன சொல்லி பண்ணிக்கலாம். கர்த்தருக்குள் ஊழியம், கர்த்தருக்காக ஊழியம். இதுதான் பேஸ்மெண்ட். நீ பாடுற, நீ உதவி செய்யற, நீ சண்டைகள் இருக்கிற, ஜெபம் பண்ற, எல்லாம் செய்யற. வழிகாலத்துல இருந்தாலும் ஆளுநருக்கு தான் செய்யணும்னு சொல்றீங்க, சந்தோஷம். நீங்க செய்யற மெத்தட் என்ன மெத்தட்ல சாப்பாட்டுக்கு எப்படி பிளான் பண்றோமோ அதனால ஊழியர் செய்யற அத்தனை பேரும் 3 வார்த்தை சொல்லுங்க. இப்ப நான் புரிய வைக்கிறேன். கர்த்தருக்கு ஊழியம்னா இப்ப சந்திரசேகர் நீங்க
அது யாருக்கு போயிடுது? எனக்கே போயிடுது. இல்லை டாக்டர் போனோம் வேற, எனக்கே போயிடுது. நான் இங்க ஒரு சிஸ்டர் ஷாலினி அனுப்புறேன், அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து சொல்றேன். நீங்க யார் உங்களுக்கு ஷாலினி தெரியாது, ஆனா ஷாலினி சாப்பாடு கொடுப்பீங்க. யாருக்காக கொடுக்குறீங்க? கர்த்தருக்காக. யாருக்கு தெரியும்? சரியா? இப்ப இதே மாதிரி கர்த்தருக்கு நீங்க செய்ய முடியும். துதி யாருக்கு போகுது? ஏன் அவருக்கே. அவர் உயிர் வாழ்ந்ததுன்னா எது தேவை? அவர் எந்த வாசம் பண்றாரு? மீன் எந்த வாசம் பண்றது? கர்த்தர் எந்த வாசம் பண்றாரு? யாரோட துதியில? அவரோட சொல்லும்போது வெரி குட். அப்ப நீ மீனுக்கு தண்ணி இல்லைன்னா மீன் என்ன செஞ்சிடும்? செத்து போயிடும். வாய்க்கு சொல்லு. நீ விசுவாசத்துல நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்டா, இதெல்லாம் ஒழுங்கா டைக்கு போட்டு அப்ப நீங்க துதிக்கிறது யாரு இருக்க முடியும்? யாரும் இருக்க மாட்டாரு. இப்ப தண்ணி இல்லைன்னா மீன் என்ன செய்யும் சிஸ்டர்? சிஸ்டர் நீங்க காலையில எழுந்து துதிக்கிறதா இயேசுநாதர் ஜீவனா கிரியை செய்ய முடியாது. அது செத்து போயிடுவார் சிஸ்டர். மரித்தவர்களும் மௌனத்தில் இறந்தவர்களும் கர்த்தரை துதியார்கள். அப்ப நீ மட்டும் காலையில எழுந்து ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு ஆராதிச்சு தொழுகை பண்ணாடி போனா கர்த்தர் அளவு வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. அவர் இருக்கிறாரு, ஆனா அந்த இடத்துல அவருக்கு போக வேண்டியதை நீ கொடுக்கவே இல்லை. இது யாருக்கு போகுது? கர்த்தருக்கே போகுது. அழுத்து சொல்லு. நல்லா சொல்லு. அப்ப துதிய ஸ்தோத்திரம் யாருக்கு போகுது? அது போனாதான் நீ போய் ஊழியத்துக்கு போக. ஏன்னா கர்த்தருக்கே கொடுத்துட்டு செல்லும். இப்ப நான் நீங்க வந்திருக்கேன்னா ஒரு வாரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால நான் அந்த உடனே பாருங்க ரத்த கோட்டைக்குள்ள பாட்டு பாருங்க தேவ பிரசனம் வந்துருச்சு. நான் இங்க வந்து நின்று சொல்றேன் 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 ஏமா வந்ததுனாலதான் இங்க கர்த்தருக்காக ஊழியம் பண்ண முடியும். யாருக்கு போகுது? போகுது சொல்லுங்க. மனுஷனுக்கு போதா? அப்ப முதல்ல இயேசுநாதர் உங்க வாழ்க்கையில இருக்கணும்னா இந்த குதிக்கிறது குதிச்சு துதிக்கிறது தொடங்கணும். எனக்கு அடுத்தாலும் இந்த குதிக்கிற பழக்கத்தை விடு. வைப்ரேஷன் மோட்ல போற இன்னைக்கு சைலண்ட் மோட் போவார். போன் பண்ணாலும் நான் எப்போ பார்த்தாலும் வைப்ரேஷன் போடு. ஆனா இல்ல அவன் அதை சொல்லிட்டான், இவன் என்ன சொல்லிட்டான். நீங்க சொன்ன அவங்க காதலே கேட்கல, என் காதலே சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. குட். இப்போ உங்க அத்தனை பேரை நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா கைகள் இப்ப நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்கன்னா ஆளுக்கு ஜெபம் ஊழியம் அப்படின்னு நிறைய காரியம் சொன்னீங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு மெத்தடு ஒரு அணுகுமுறை வேணுமா வேண்டாமா? சரி, எதுக்கெல்லாம் வேணும்? முதல்ல நம்ம அன்றாடம் இருக்கிற சாப்பாட்டுக்கு வேணுமா வேண்டாமா? சொல்லுங்க. சரி, சாப்பாட்டுக்கு என்ன அணுகுமுறை? நானே சொல்லிடுறேன். உங்களுக்கு கேள்வி கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்க. சாப்பாட்டுக்கு என்னன்னா எல்லாரும் வாய்ப்பு சொல்லுங்க. சமைச்சி உணவு சாப்பிட்டால் அதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம். சமைச்சி உணவுனா என்ன? எல்லாமே இருக்கணும். எல்லாமே நீங்க சாப்பிடணும். நீங்க சாப்பிடுறதுல என்னன்னா சோறு, அப்புறம் ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் காரக்குழம்பு, ஒரு நாள் இப்படி மாற்றி மாற்றி வச்சுருக்கீங்க தயிர். இல்லை எல்லாரும் கேட்குறோம். அது ஏதாவது புத்தக பண்ணாலும் பேச முடியாது, சிரிக்க வைக்க முடியாது. ரொம்ப தெளிவாக கரெக்டாக வசனம் மட்டும் தான் பேசணும். ஏன்னா யாராவது கேட்டாங்க அது விமர்சனமாகும். இப்போ உங்களோட பேசும்போது உங்களுக்கு சிரிப்புக்காக உங்களை கொஞ்சம் நல்ல மனசுல பதிவு கொஞ்சம் சில விஷயங்களை பேசணும். இது வேற, அது அப்படியே பியூரா வசனத்தை மட்டும் கரெக்டாக பேசணும்.
அதுல பேசுறதுனால நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க என்ன செய்ய வேண்டாம்? எழுதுவீங்க, குறிப்பிடுவீங்க அப்படின்னு பயப்பட வேண்டாம். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா கவனிச்சா நீங்க போகும். நான் கையில கட்டி கட்டுற சோதனை பண்ணுங்க. முதல் செய்தி என்ன அப்படின்னு இப்ப ஏன் உங்களை மூடி வச்சுன்னு சொல்றேன்னா 8 மெசேஜ் பாத்தீங்க. இதே நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து 8 மெசேஜ் எழுதி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் எழுதி எல்லாத்தையும் தமிழ்ல பேசி மற்றவங்களுக்கு ஆடியோ பேசி போன வாரம் நம்ம எல்லா ஊழியர்களெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க இவங்க ஒரு விஷயம் பைபிள் படிக்கிறாங்க, இன்னும் ஊழியத்துல நல்லா வளரணும், பிராக்டிக்கலா வளரணும் அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்டாங்க. அப்ப ஊழியம்னா என்ன? எல்லாரும் வாய்ப்பு சொல்லுங்க, தெலுங்கு சொல்லுங்க எல்லாரும். அது என்னன்னா நீங்க சொன்னதை நான் சொல்லுங்க. எனக்கு மலையாளம் ஒண்ணுமே தெரியாது, மராத்தில அவங்க சொல்ற மராத்தி வார்த்தை கேட்டு அதே வார்த்தையை சொல்லி அவங்க மனசுல தருது. அப்போ ஒரு மினிஸ்ட்ரி பண்றதுக்கு என்ன வேணும்? கிரமம் வேணும், ஒரு ஒழுங்கு வேணும். என்ன வேணும்? ஒரு கிரமம் வேணும். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு திருவசனம் சொல்லும்படியான ஒரு வாசலை கற்றுக்கொள்ளுவா. அல்லேலூயா. వాక్యం చెప్తున్నారు అనుకూలమైన దేవుడు దయచేయవలనని మీ కొరకు ప్రార్థిస్తున్నాను. திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்முடைய செய்தி பரலோகத்திலோ మీకు యజమానుడు ఉన్నాడని ఎరిగి న్యాయమైనదియు ధర్మానుసారమైనదియు మీ దాసులేగా చేరి ప్రార్థన యందు నిలకడగా ఉండి కృతజ్ఞత గలవారై దాని యందు మెలకువగా ఉండుడి. మరియు నేను బంధకములలో ఉంచబడుటకు కారణమైన క్రీస్తు మర్మమును గురించి నేను బోధించవలసిన విధంగానే ఆ మర్మమును వెల్లడిపరచినట్లు వాక్యము చెప్పుటకు అనుకూలమైన సమయం దేవుడు దయచేయవలనని మీ కొరకు ప్రార్థించుడి. హల్లెలూయా. மெத்தட் ஆஃப் ஹிஸ்டரி கேட்டீங்களா? கேட்டீங்க நோட்டை மூடி வச்சுருங்க, வச்சுட்டு பைபிளையும் மூடி வச்சுருங்க. ஒரு வசனம் மட்டும் படிச்சா போதும். பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்றும் அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தை ஈடுபடுங்கள். கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு என்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறிவுபடுத்து இந்த வசனம் ஏற்படுத்தும் கிருபை புரிந்ததாயும் சாரமேறியதாயும் இருப்பதாக. தமிழ்ல வருஷம் ஒன்றாவது இன்னும் வசனம் சொல்லலாம். எல்லாரும் பைபிள் கிளாஸ் ஒரு பாஸ்டர் ஒரு சபை இப்போ எழுதிக்கிட்டாங்க. அப்புறம் போய் வீட்டில் போய் கண்டுபிடிச்சுக்கலாம். இப்படி வசனம் எழுதியோ இஸ்ரவேலை நேசிக்கிறவர்கள் சுகமாக இருக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு பைபிள் கிளாஸ் வந்து நீங்கள் அடுத்து எப்படி இருப்பீங்க? அப்போ முதல்ல எதை நேசிக்கணும்? ரெண்டாவது இஸ்ரவேல் எது? சபை. மூணாவது இஸ்ரவேல் எது? உங்க வீடு. குடும்பம்னு சொல்லாதீங்க, இது உங்க வீடு. உங்க வீட்டை எருசலேமா இஸ்ரவேலா மாற்ற வேண்டியது யாரோட பொறுப்பு? உங்க வீட்டுல ஒழுங்கா செய்யலாம் நினைக்கிறியா? எல்லாருக்கும் இப்படியான ஜென்மம். அதனால அதுல போய் போராடிட்டு இருக்காரு. பக்தியா இருந்தா ஸ்தோத்திரம், பக்தி இல்லைனாலும் ஸ்தோத்திரம். பையன் சரியில்லை ஃபாதர், பிள்ளை சரியில்லை ஃபாதர் அப்படிங்கிறதெல்லாம் நிறுத்திட்டு நீ சரியாக வெளியே போய் எதுவுமே என்ன செய்யாது, எதுவுமே என்ன செய்யாது.
சரியா இருக்காது. எதையாவது திருத்த முடியுமா? மாற்ற முடியுமா? இது ஒரு திருத்துற மாற்றம் நமக்கு காட்டுட்டாங்க. பதமான காற்று தான் இருக்கு வேண்டாம். இதனால ஒரு நாள் போயிட்டு வந்துருக்காங்க. உடனே அங்கே